நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவு காரடையான் நோன்பை பற்றியது. பெண்களுக்கு வரலட்சுமி நோன்பும் காரடையான் நோன்பும் மிக முக்கியமான விரத தினங்கள். ஆடி ஆவணி மாதத்தில் வரும் வரலட்சுமி நோன்பு சில குடும்பங்களில் அனுசரிக்கும் வழக்கம் இல்லாமல் கூட இருக்கக்கூடும். ஆனால் மாசி மாதம் பங்குனி மாதமும் இணைந்து வரக்கூடிய சமயத்தில் சம்பவிக்கும் காரடையான் நோன்பினை அனுசரிக்காத குடும்பங்களே இருக்காது. கணவரது நலம் வேண்டி அவனது தீர்காயுளுக்காக கணவன் தன்னை பிரியாது இருக்க வேண்டி இருக்கும் விரதமே காரடையான் நோன்பு. மணமாகாத பெண்களும் கூட தாங்கள் விரும்பிய கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பினை செய்வர். அன்னை காமாட்சியை வழிபடும் இந்த நோன்பில் பிரதான நைவேத்தியம் காரடை எனப்படும் இனிப்பு மற்றும் உப்பு அடை மற்றும் வெண்ணெய். அம்மனிடம் வேண்டிக் கொள்ளும் வாசகம், உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து வேண்டுகின்றேன், என் கணவன் ஒரு நாளும் என்னை பிரியாதிருக்க வேண்டும். இப்படியாக நிவேதன மந்திரம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நோன்பின் உச்சகட்டமான மஞ்சள் தடவிய சரடினை கழுத்தில் கட்டிக்கொள்வர். இந்த நாள் முழுவதும் காரடையை தவிர்த்து வேறு எந்த திட ஆகாரமும் உட்கொள்ள மாட்டார்கள். இந்த காரடையான் நோன்பு பிரதி வருஷம் மாசி பங்குனி மாதங்கள் இணையும் நேரத்தில் அனுஷ்டிக்கப்படும். இருப்பினும் மாசிக்கயிறு பாசிப்படரும் என்றொரு பழமொழி உள்ளது. அதன்படி மாசி மாதம் இருக்கும் பொழுதே மங்கள சரடினை கட்டிக்கொள்ள வேண்டும். பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் முடித்துவிட்டு சரடனை கட்டிக்கொள்வது மகா உத்தமம். பூஜை துவங்கும் பொழுது அம்மனுக்கு எதிரில், அதாவது அம்மனுடைய படத்துக்கு எதிரில் ஒரு நுனி வாழலையை இட்டு அதன் மேல் வெண்ணெய், இனிப்பு அடை, உப்பு அடை முதலியவற்றையெல்லாம் வையுங்கள். மங்கள சரடினை ஒரு புஷ்பத்தை வைத்து முடிந்து வைத்து கொள்ளுங்கள். அம்மன் மேல் ஒரு மங்கள சரடினை சாத்திவிட்டு அம்மன் முன் மங்கள சரடினை வைக்க வேண்டும். பூஜைகள் செய்து நிவேதனம் செய்துவிட்டு கற்பூர ஆரத்திகள் எல்லாம் செய்துவிட்டு பெண்கள் அம்மன் முன் உட்கார்ந்து இந்த மங்கள சரடினை கட்டிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக காரடையான் நோன்பு அன்று செய்யக்கூடிய விரதத்தில் அந்த மங்கள சரடினை கழுத்தில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் கையில் கட்டக்கூடாது. இந்த நோன்புக்கு உண்டான சரடினை மீண்டும் சொல்கிறோம், கழுத்தில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். அம்மனுக்கு நிவேத்தியம் செய்யும் மந்திரமும் சரடு கட்டிக்கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரமும் இதோ உங்களுக்காக. நமஸ்காரங்கள். காரடையார் நோன்பு நைவேத்தியத்துக்குண்டான நிவேதனத்துக்குண்டான மந்திரம், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாதிருக்கணும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாதிருக்கணும். சரடு கட்டிக்கிறதுக்குண்டான மந்திரம், நோன்பு சரடு கட்டிக்கிறதுக்குண்டான மந்திரம். தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய
சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. கண்டிப்பாக இந்த சரடை கழுத்தில் தான் கட்டிக்கணும். அப்புறமா என்னமானா 2-3 நாள் ஆன பிற்பாடு அதை எடுத்து கையில் கட்டிக்கலாம். சட்டப்படி இது இந்த சரடு கழுத்தில் தான் கட்டிக்கணும். தீர்க்க சுமங்கலி பவா ஆரோக்கியதிரகா திருதா சித்திரஸ்தோ தீர்க்காயுஷ்மான் பவா. இப்படியாக கணவன் ஆயுளுடன் தீர்காயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் செய்யும் இந்த விரதத்தினை அனைவரும் அனுஷ்டித்து வாழ்வில் நலம் பெறுவோமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.